ஹலோ கைஸ், நம்ம ஜாவால சுவிட்ச் கேஸ் பற்றி பார்க்கலாம். இல்லை லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன், மல்டிபிள் எல்சிஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தான் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி தான் சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோன்னு. அதான் இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் சேம் சின்டாக்ஸ் தான். இதில் எப்படி ஒரு கண்டிஷன் இஃப்ல கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த ஸ்கோப்பில் உள்ளது ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் சுவிட்ச் கேஸ்லையும் எக்ஸ்ட்ரா அதில் என்ன டிஃபால்ட்டு பிரேக் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இது இருக்கும். சின்டாக்ஸ் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்படி லாஜிக் ஒன்று தான். நம்ம அதை இன்றைக்கி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி உள்ள கோடை இது பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். சுவிட்ச் கேஸ்க்கான சின்டாக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு சுவிட்ச்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அந்த கீவேர்டை போட்டு இந்த இடத்துல நமக்குள்ள அந்த இஃப்ல வந்து கண்டிஷன் போட்டோம்னா இந்த இடத்துல வந்து என்ன வேல்யூ வரப்போதோ அந்த வேல்யூ போடணும். அதாவது இந்த இடத்துல என்ன வருங்கிறத இந்த இடத்துல வேல்யூன்னு போடணும். ஜஸ்ட் ஓகே. இதாவது இந்த வேல்யூ வச்சுக்கலாம், இந்த வேல்யூ தான் போட்டுக்கணும். இந்த இடத்துல டேரக்டாக நம்பர் கூட போடலாம், ஒரு பிரச்சனையே இல்லை. ஒன்று போட்டுக்கலாம், ஒரு தப்பு இல்லை. இந்த இடத்துல அப்புறம் வந்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். கேஸ் 1 அதில் எப்படி எல்சிஃப் போட்டோமோ அது மாதிரி கேஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல கேஸ் 1ன்னு போடுறோம். 1 போட்டு இந்த மாதிரி ஒரு இது வைக்கணும். வச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. சிஸ் அவுட்டுக்குன்னா 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு இந்த இடத்துல ஒரு இது முடிஞ்சோடனே பிரேக் போடணும். இது ஏன் இந்த இடத்துல பிரேக் போடுறோம் அப்படிங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன். பிரேக் போட்டு இந்த இடத்துல கேஸ் 2 திரும்பி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துலையும் அதே மாதிரி சிஸ் அவுட்டுக்குள்ள 2ன்னு போடுங்க. இதுலேயும் பிரேக் போடுங்க. இந்த இடத்துல இன்னொரு சினாரியோ இருக்குது, கேஸ் 3 போட்டு இதுலேயும் சிஸ் அவுட் போடுங்க. நான் ஒன்றுனா சொல்கிற காரணம் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா மனப்பாடமாகும் சொல்கிறேன். ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஸ்டோர் ஆயிடும். இப்போது நம்மளோட 3 சினாரியோ இருக்குது. அது இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ இந்த இடத்துல 1ன்னு இருக்கனால இந்த 1வது கேஸ்க்குள்ளே போகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேல்யூனாலும் வைக்கலாம். இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்பர் தான் வைக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரிங்கு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல இதெல்லாம் ஸ்ட்ரிங் வச்சா கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் போகும். ஓகே, வேறு எதுவுமே இல்லை. என்ன ஸ்ட்ரிங்குன்னு மாற்றலாம். ஓகே, வேறு எதுவுமே இல்லை. இந்த ஸ்ட்ரிங்கு போட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கில் உள்ளே போகுது, இல்லாட்டா அது போகாது. அவ்வளோதான். நல்ல இப்போதைக்கு நம்பர் வச்சுக்கிறேன், அதான் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு அடுத்து இன்னொரு கேஸ் எழுதணும். அது டிஃபால்ட்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா இதில் உள்ள இந்த 3லையுமே எந்த நம்பருமே இல்லாட்டா எனக்கு அது ரன் ஆக போகுது, அதான் ரன் ஆக போகுது. அதுக்காண்டி அதை போடுறோம் டிஃபால்ட். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துல இதுக்கு வந்து பிரேக் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு வேல்யூ 1 வந்துருக்குதா? இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒன்றா இந்த இது வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 1ங்கிறது வந்திருக்குது. இது ஏன் 1 வந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல கண்டிஷன் வந்து 1வது வேல்யூ வந்திருக்கு. அதனால 1ங்கிற ரிசல்ட் வந்ததுனால எனக்கு 1வது இதுக்குள்ளே போயிருக்கு. இந்த இடத்துல நான் வந்து 2ன்னு போட்டிருந்தேன்னா எனக்கு 2க்குள்ளே போயிருக்கும். இந்த 1 பிரிண்ட் ஆகாமல் 2வது இது பிரிண்ட் ஆகிருக்கும். அவ்வளோ இதில் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நான் பிரேக் போட வேண்டாம் சொல்லியிருந்தேன்ல, பிரேக் போடுங்க சொல்லியிருந்தேன்ல, அது ஏன் சொன்னேன்னா எல்லாம் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் பிரேக் போடலன்னா என்ன ஆகும்னா, இப்போது ரன் பண்ணுறேன். எனக்கு 1 ரன் ஆயிருக்கும், 2 ரன் ஆயிருக்கும். இப்போ நான் 2லையும் பிரேக் போடாட்டா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த பிரேக்குங்கிற கீவேர்ட்லேயே உங்களுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். அது என்ன, இப்போ எனக்கு ஆக்சுவலாக கண்டிஷன் வந்து 1 மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். எனக்கு 1வது ரன் ஆயிடுச்சு, 1 ஸ்கோப்புக்குள்ள வந்துருச்சு. ஆனால் அதோட நிற்காம எனக்கு அடுத்ததுலேயும் போயிருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீ உனக்கு ஒரு இது பண்ணிட்டேன்னா அதை நீ வந்து பிரேக் யூஸ் பண்ணணும். பிரேக் யூஸ் பண்ணாட்டா இந்த இடத்துல இது வந்து அடுத்த இதையும் போயிட்டே இருக்கும். அடுத்த கண்டிஷனையும் செக் பண்ணாமல் போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல பிரேக் போடுறோம். இப்போ இந்த இடத்துல விட்டோன்னா டிஃபால்ட்டு போவாங்க, டிஃபால்ட்டு போக தான் செய்யும். நீங்கள் எப்போ பிரேக் போடுறீங்களோ அது வரைக்கும் உள்ள ஃபுல் இதுவுமே ரன் பண்ண தான் செய்யும். அது வந்து ஓகேவா? ஏன்னா நான் ஃபஸ்ட்டில் பிரேக் போட நினைக்கிறேன். கட் பண்ணிட்டு பிரேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு. அதாவது சினாரியா பொறுத்து தான் பிரேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், சினாரியா பொறுத்து. இப்போ டிஃபால்ட்னு இருக்குல்ல, இது என்னதுன்னா, இப்போ இந்த இடத்துல நான் 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 1ம் இல்லை, 2ம் இல்லை, 3ம் இல்லை. இப்போவே எனக்கு எது ரன் ஆகும்னா இந்த டிஃபால்ட்டாக உள்ளது ரன் ஆகும். இப்போ இந்த மாதிரி சினாரியோ எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, ரியல் டைமில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. யூசர் வந்து வேல்யூ வாங்குவீங்க. யூசர் வந்து 2 இந்த வேல்யூ கொடுத்தா இதுக்குள்ள போகணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் யூசர் வந்து வேறு வேல்யூ கொடுக்குறாப்புல. இப்போ என்ன பண்ணால் டிஃபால்ட்டாக போய் இன்வேலிட் பாஸ்வேர்டு, நீங்கள் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு கொடுங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதில் சிம்பிளான இது தான் சுவிட்ச் கேஸு. இஃபெல்ஸுக்கு பதிலாக மல்டிபிள் சினாரியோ வரும்போது இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் போட்டு காட்டுறேன். இதை காப்பி பண்ணிக்கணும். இப்போ இந்த இதுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை அன்கமெண்ட் பண்ணிங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு ஜஸ்ட்டு இதில் டேன்னு ஒரு வச்சுருக்கேன். டே வந்து 4ன்னு வச்சுருக்கிறேன். இந்த 4த்தில் இது அப்போது இந்த இடத்துல 4th தான் உள்ள போகிற போகுது. கேஸ் 1ல் கேஸ் 1ன்னு வரும்போது எனக்கு வந்து மண்டேன்னு பிரிண்ட் பண்ணணும். 2ன்னு வரும்போது டியூஸ்டே பிரிண்ட் பண்ணணும். இதான் சொல்லியிருக்கேன். அப்போ 4ன்னு வரும்போது எனக்கு வந்து தேர்ஸ்டேங்கிறது பிரிண்ட் ஆக போகுது. இந்த மாதிரியான சினாரியோலாம் யூஸ் பண்ணுவோம். இதில் டிஃபால்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த நான் 7 நம்பருக்கு பதிலாக 8ன்னு கொடுத்தாங்கன்னா நாட் அ டே அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட ஒன்று வச்சுக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல டிஃபால்ட் சிஸ் அவுட்டுக்குள்ள என்டர் கரெக்ட் இந்த கரெக்ட் டேட்டு போட்டுக்கனால இது தவிர ராங்கான டேட் எந்த டேட்டு கொடுத்தாலும் எனக்கு வந்து வரும் இல்லைங்களா. இது அலைன்மெண்ட் சரி பண்ணிக்கிடுவோம். இப்போ நீட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி சுவிட்ச் போட்டிருக்கோம். கேஸ் 1 கேஸ் 2 அது மாதிரி போட்டிருக்கோம். பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். போட்டு இப்போ நான் டே 4 கொடுத்துருக்கனால எனக்கு 4 பிரிண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் 4th வேறு எது கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது அதையும் செக் பண்ணுவோம். 4 கொடுத்தாலும் எனக்கு வந்து தேர்ஸ்டே வந்துருச்சு. இந்த சப்ஸ்கிரைப் கோடு V2ங்கிறது நான் கொடுத்துற பிரிண்ட்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தேர்ஸ்டேங்கிறது என்னோட அவுட்புட். ஓகேவா, கரெக்டான அவுட்புட்டில் வந்திருக்கு. இப்போ நான் வந்து இது தவிர எனக்கு 8வது டே ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா என்டர் த கரெக்ட் டேட். ஓகேவா, அதான் இந்த இடத்துல டிஃபால்ட்டில் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் டேட்டுங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குது. ஜஸ்ட் இவ்வளோ தான். கேஸ் திரும்ப புரியாட்டா திரும்ப ஒரு தடவை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் சின்டாக்ஸ் போட்டு என்ன உங்களோட கண்டிஷன் எது மேட்ச் ஆகுதோ அதுக்குள்ளே போக போகுது. இதை நீங்கள் ரியல் டைம் நிறைய யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, தேங்க்யூ.